நேற்று ஒரு நண்பர் ஃபோன் பண்ணாரு, சார் உங்க யூடியூப் சேனலை பார்த்தேன், செம சார் அப்படின்னாரு. எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அவர் நல்ல மனுஷன் என்னை பாராட்டினாரு. ஆனா எல்லாரும் இன்னைக்கு பயன்படுத்த ஒரு வார்த்தையை தூக்கி போட்டாரு. அப்டேட்டா அந்த வார்த்தை இன்னைக்கு புழக்கத்துல இருக்கு, வழக்கத்துல இருக்கு, செம அப்படின்னு. சார் செம அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் சூப்பர்னு ஆங்கிலம் சொன்ன மாதிரி. சூப்பர் என்று சொல்ல ஆங்கிலத்தில் என்னவெல்லாம் குறிக்குது? அதே போல செமன்னு சொல்றாங்க. முதல் செம்மன்னா பொருள் புரியல. நீண்ட நாளைக்கு முன்னால ஒரு பைக் ஒன்று வியாபாரத்துக்கு வந்தது, இந்த பஜாஜ் பைக் M80ன்னு. அதுக்கு விளம்பரம் போடுவான் யூடியூப்ல. செம்ம பைக்கு செம்ம பைக்குமா. அப்ப செம்ம பைக்குன்னா என்னன்னு புரியல. நானும் செம தீபாவளிக்கு ஒரு புது உடைய உடுத்திட்டு வெளியே போனா ஒரு பையன் பார்த்தா, ஐயா வணக்கம், உனக்கு ட்ரெஸ் செமையா இருக்குன்னு. அப்பவும் எனக்கு செம்மங்கிறதுக்கு பொருள் புரியல வைங்களேன். ட்ரெஸ் செமையா இருக்குங்க. புதுசா ஒரு போன் வாங்கியிருந்தேன் ஐயா, போன் செம போனு, போன் செம போன்ங்கிறான். நேத்தான் படம் பார்த்துட்டு வந்தேன், படம் செமையா இருக்குங்கிறேன். அப்ப படம் செமையா இருக்கு, போன் செம போனு, உடை செமையா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது செமை என்பது ஏதோ ஒரு பொருள் தருகிறது என்று பார்த்தால், அந்த எங்கேயோ ஒரு பொருள், ஒரு சொல் மாற்றம் அடைந்து வந்திருக்கிறது. அவ்வளவுதான். நேர்த்தியாக இருக்கிறது, உடை நேர்த்தியாக இருக்கிறது. நான் நினைத்த மாதிரி எல்லா அம்சங்களும் இந்த போன்ல இருக்குது. செம போனு, படம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. இதெல்லாம் செம்மங்கிற வார்த்தை குறிச்சிருது என்று சொன்னால், யோசிச்சுட்டே போனேன். ஒரு பையன் வண்டி தள்ளிக்கிட்டே போனான், டூ வீலரை. என்னடா கேட்டேன், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சியா, செம்ம பண்ண போறேன்னா. அப்பதான் புரிஞ்சுது, அவன் செம்ம பண்ண போல செம்மை பண்ற போறான், வண்டியை செம்மை செய்ய இருக்கிறான். அப்ப செம்மை என்றால் செப்பு முறை, செம்மையாக. அந்த செம்மை என்ற தமிழ் சொல்லுதான் காலப்போக்கிலே மருவி வாயிலே வந்து இப்ப சே இம் மை அல்லது செப்பம், செப்பனிட செப்பம். செப்பனே என்றால் சிறப்பு, செப்பமே என்றால் அழகாக, செம்மை என்றால் சிறப்பாக. இந்த சொல் மத்தியில் உள்ள இம்மை விட்டுட்டு செமை என்று மாறி பிறகு இன்னும் காலப்போக்கில் செம என்று மாறி இருக்கிறது. ஆக செம்மை என்பது தூய தமிழ் சொல் தான், வழக்கிலே மாறுபட்டிருக்கிறது. செம்மை என்பதும் செம்மை என்பதும் ஒன்றுதான் நண்பர்களே. வணக்கம்.